வணக்கம் மக்களே, நீங்க பாத்துனுங்கிறது டோரா சேன். இன்னைக்கு நம்ம சிங்சாங்கோட ரொம்ப நாளா காத்துனுக்க ஒரு எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் சூப்பரா இருக்குங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க சுவாரஸ்யம் குறையாம இருக்க வீடியோவை ஸ்கிப் பண்ண வைப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நேற்றைய எபிசோட்ஸ் மட்டும் சக்க போட்டு போயிட்டு இருக்குது. நீங்க என்னமோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் விசிட் பண்ணுங்க. ஆரம்பத்துல நம்மளோட தலைவன் ஒரு வித்தியாசமான விஸ்வரூபம் எடுத்திருப்பான். அது என்னன்னு போக போக பார்க்கலாம். கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு சாக்ஸ காட்டாங்க. அந்த சாக்ஸ நம்மளோட மிக்ஸி ரொம்ப கோபமா எடுக்கிறாங்க. அது யாருது தான் நம்மளோட தலைவன்தாங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஹாரரா காட்டுறாங்க. அவன் ரொம்பவே சோகமா இருக்கிறான். அவனுக்கு என்ன கஷ்டம்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு கட்டத்துல அவங்க அம்மா அவனை திட்டிட்டு போயிட்ட அப்புறம் அவன் டிவியை நிறுத்திட்டு கவர்மெண்ட் படுகிறான். அவன் கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தா அவன் கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. நம்ம எங்க இருக்கோன்னு அவனுக்கு புரியல. அதுக்கப்புறம் ஏந்து பார்த்தா அங்க ஒரு சாக்ஸ் தான் நவுறுது. அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா நம்ம தலைவன் ஒரு சாக்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட தலைவன் ரொம்பவே வருத்தமா அம்மா அப்பான்னு சொல்லி கத்தின்னு இருக்கான். அங்க பார்த்தா ஒரு நாத்தம். என்னன்னு பார்த்தா அங்க நம்மளோட ஹாரி மாட்டிக்கினான். நம்மளோட ஹாரிய காப்பாத்துறான் நம்மளோட தலைவன். ஒரு வழிய காப்பாத்திட்டு அவனும் அப்படி இப்படின்னு சுத்தி பார்த்துட்டு பார்த்தா அங்க கிச்சனுக்கு போறாங்க. கிச்சன்ல யாரு? நம்மளோட ஹீமா தாங்க. அப்புறம் அந்த சாக்ஸை எடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி கொடுமை பத்துறாங்க. ஒரு கட்டத்துல அதை எடுத்து மூந்து பார்க்கும்போது தான் அதோட ரகசியம் தெரியுதுல. சும்மா ஒரு சொயட் அடிச்சு விசிறி போட்டதான் எங்க போய் வீழ்ந்ததுன்னு தெரியல. ரெண்டாவதா நம்மளோட தலைவன் தான் மாற்றான். சும்மா ஒரு சொயட்டு தாங்க. அப்படி சொயட்டா அதுக்கப்புறம் அப்படி இப்படி சொல்லி ஜவ்வு மாதிரி அத சாக்ஸ இழுக்கிறா. அத திருப்பி போட்டு என்னென்னமோ செய்யறாங்க. அதுக்கப்புறம் நல்லா கைய வச்சு சொயட்ட ஒரு கட்டத்துல அது அவ மேலே டப்புன்னு பட்டுடுது. அவ ரொம்பவே தேம்பி 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 அழுவ. அந்த நேரத்துக்கு நம்மளோட தலைவன் லைட்டா எஸ்கேப் ஆகிறான். அவ எங்க போறான்னு பார்த்தா அங்க இருக்க ஒரு ஷெல்ஃப்ல அலமாரி மேல ஏறி போறான். அங்க பார்த்தா லைனா சாக்ஸுங்களா இருக்கு. அத்தனை பேரு ஐயோ 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 அத்தனை பேருமே நம்மளோட தலைவனை பார்த்து ரொம்பவே சிரிக்கிறாங்க. நம்மளோட தலைவன் ஒட்டாம் பாரு ஜூட்டு. அப்படி போய் எங்க போறான்னு பார்த்தா அங்க ஓரமா ஏதோ ஒரு பேண்ட் மாட்டின்னு இருக்கு. அது பார்க்க பேண்ட் மாதிரி இருக்கான்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட தலைவனும் அதை பார்த்து பேசின்னு இருக்க அவங்களும் அதை துரத்தின்னு வராங்க. நம்மளோட தலைவன் இதை பார்த்து பயந்து ஓடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மிக்ஸி அதை துரத்தின்னு வர ஒரு கட்டத்துல அவனோட பொருட்கள், அதாவது அவனோட பொம்மைகள் மாதிரி ஏறி போறான். நம்மளோட மிக்ஸி எதையோ கண்டுபிடிச்சிடறாங்க. நம்மளோட தலைவன் போட்டாம இருங்க எல்லா பொருளையும் அதை மேலே போட்டு விட ஒரு கட்டத்துல அந்த பேண்ட் தர்றன்னு கிழிஞ்சிடுது. நம்மளோட தலைவனும் எப்பா தப்பிச்சோட சாமி அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க இன்னொரு ஜோடி இருக்கு. ரெண்டு பேரும் சும்மா கட்டி வச்சுன்னு கதறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த புரி டான்ஸ போட்டு அந்த கனவை முடிக்கிறாங்க. நிஜத்துல நம்மளோட தலைவன் ஏந்து பார்க்க அந்த சாக்ஸ வச்சு விளையாடி இருக்கான். அங்க நம்மளோட மிக்சிய காட்ட அந்த பேண்ட் கிழிஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்மளோட தலைவனும் அந்த சாக்ஸ எடுத்து போய் போட்டு இதோட இந்த கதைய முடிக்கிறாங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நீங்க எங்களோட டோரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, see you. Tata. Bye bye.